இவ்ளோ காட்டினா ஓகேல உங்களுக்கு? இதுக்கு அடுத்து 5 வருஷம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம். ஆனா இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும். இப்பொழுது இங்கு உங்கள் முன்னால் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைக்கும் விதமாக குழந்தைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போலியோ சொட்டு மருந்தினை வழங்குகின்றார். ஆமாங்க. அது எப்படி சொல்லுது சார், நான் ஏதோ தரையில இல்ல வானத்துல பறக்கிற மாதிரி இருந்தது எனக்கு சார பக்கத்துல பார்க்கும்போது. அப்படி ஒரு பைத்தியத்தை பார்த்திருக்கீங்களா? இன்றைய போலியோ சொட்டு மருந்து முகாம் மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. போட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு 500 ரூபாய் கொடுத்தானு நினைவீக்கோ தெரியா? சிம்புதாரி பரவாயில்ல 2 லட்சம் ரூபாய் கொடுத்தான். இவனை போட்டு பெரிய ஆளாக்கி வச்சுக்கிறீங்க நீங்களும் பைத்தியம். நான் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. நான் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஜாதி மரங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நான் முடிவு செய்திருக்கிறோம். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்து மாதிரி இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. கட்டாயமாக ஸ்கூல் ஐடி கார்டுல சாதி பேர் போட சொல்ல மாட்டோம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கை. தாவேக அரசினுடைய அமைச்சர் இன்னைக்கு ஜாதிய அடையாளம் பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சர்ச்சை வருகிறது. 6 அமர்ந்து பேசி தீர்த்து இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு வருகிறார்கள். பலகட்ட எதிர்ப்புக்கு பிறகு இவங்க ஒரு விளக்கத்தோடு வராங்க. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழைய இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ஜாதியால நிறைய சொல்றதுக்கே அசிங்கமா தான் இருக்கு. கீழ் ஜாதி பசங்க கூட பேசக்கூடாது, இந்த ஜாதி பசங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது, இந்த ஜாதி ஆளுங்க கூட பழக்கமே வச்சுக்க கூடாது, இவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய மாறி இருக்கு. ஆனா இதெல்லாம் மாறக்கூடாது. இப்போ திரும்பவும் அந்த மாதிரி ஆகணும். ஜாதி பார்த்து தான் குழந்தைங்க பழகணும். அதை இப்பவே நாங்க விதைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இவர் சொல்லியிருக்காரு. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? சாதி என் தாத்தன் தலைமுறை முங்கி குளிச்சது, எங்க அப்பன் தலைமுறை தூர நின்னு பார்த்துச்சு. என் தலைமுறை அதை பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். என் புள்ள தலைமுறைக்கு அதோட நாத்தமே அடிச்சிடக்கூடாதுங்கிற சாதிங்கிற சாக்கடைய எங்க புள்ளையில கழுத்துல தொங்க விட்டாலே சொல்றீங்களாடா? இல்ல எனக்கு புரியல. இப்ப இந்த ஸ்கூல் ஐடி கார்டுல ஜாதி பேரை போட்டுதான் ஆகணுங்கிற நீட் என்ன இருக்கு? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆயி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா. கேபினெட்ல திமுக கேபினெட்ல எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங்? நான் கேக்குறது தெளிவா புரியுதா? நான் பேசுறது ஆபீஷியல் லாங்குவேஜ். அவருக்கு ஓட்டுரிமை தமிழ்நாட்டுல இருக்கா? ஓட்டுரிமை தமிழ்நாட்டுல இருக்காங்க. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, விட்டுப்பட்டு சாக கூடாது. நான் கேக்குறது தமிழக அமைச்சரவையில் திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங் இருந்தாங்க? சார் அது உனக்கு புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசைப்படப்படல. எந்த மாற்று ஸ்டேட்டுக்கார டெல்லி சிறப்பு பிரதிநிதியா கொடுத்திருக்காங்களா? இவங்க கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் தான் சார் பேசுங்க. தமிழ்நாடு ஆந்திராக்காரரை கூப்பிட்டு வந்து பெலிக்ஸ கூப்பிட்டு ஆந்திராவுல கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா கட்டுட்டா. அந்த வெங்கடநாராயணா கட்டணும்னு பேசியிருக்கிறாரு. கேட்டுக்க. கட்டணும்னு பேசியிருக்கிறாரு. சார் வேகதாது எதுக்கு சார் போறீங்க? திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் தெலுங்கு ஸ்பீக்கிங்? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தார். அங்கே போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு ஏதோ இது இல்ல அது நீங்க அவர் இங்க தமிழ்நாட்டுல வேலை பார்க்க போறது இல்லையா? அவர் டெல்லியில தான் இருக்க போறாரு. என்ன ப்ரோ பண்ணிட்டு முட்டு குத்துட்டு பாதி தலைவன் 52 வயசுலயும் என்ன அழகா ஓடுறாரு பாரு. சும்மா ஸ்டைலா கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம அழகா இருக்காருல்ல. அப்படியே கில்லி படத்துல இந்த மாதிரி இருக்குடி. கில்லி படத்துலயா இருக்குடி? அப்படியா? குடிங்க. இதுவும் கில்லி படத்துல பார்த்த மாதிரி இருக்கா? இது அது இல்ல. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூலா? மறுக்கா சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் தான் உங்க சரண்ராஜ், முன்னாடி ரோல் நம்பர் அமைச்சர்.
அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தி மெட்ராஸ் தேவசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேத்பேட்ல ஒரு ஸ்கூல் இருக்கு தெரியுமா, லேடி ஆண்டல் வெங்கட சுப்பராவ் செலிபிரிட்டிலாம் படிப்பாங்களே, அந்த ஸ்கூலோட பிரான்ச் தான் இது. கவர்மெண்ட் ஸ்கூல்னா சத்துணவு சாப்பிட்டுருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, கிடையாது. அந்த ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது. இந்த கலாட்டா சேனல் வேற வேலை கிடையாது. உனக்கு தான் முதல்ல பண்றோம் கலாட்டா. வாயை திறந்தாலே போய் தோட கொட்டைகள் உச்சமே இல்ல. தலையில கள்ளத்துக்கு போட்டு நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? அசம்பிளில என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை நாங்க அமல்படுத்த மாட்டோம், இருமொழி கொள்கையில தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசும் வந்து சொல்லுது. அதையும் கவர்னர் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே படிச்சுட்டு அவரும் ஜாலியா போயிட்டாரு. எனக்கு ஒரே டவுட், இல்லையே அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே நீங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஆனா ஒரு நவீன விதத்துல தாவேகா அரசு மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல எப்படி திணிக்குதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். May 15 அன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி பாண்டிச்சேரியில வந்து நீங்க பிரெஞ்சை நீக்கிடணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு கீழே நீங்க வந்து ஹிந்தியை வந்து மேண்டேட்டரியா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. May 22 இந்த மாதிரி நியூஸ் வருது, தமிழ்நாட்டுல இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல சமஸ்கிருதம் அதாவது சான்ஸ்கிரிட்ட வந்து கட்டாயமா ஒரு 3rd ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க ஆக்கணும், ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. June 2 என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் அதாவது மெட்ரிகுலேஷன் மற்றும் ஸ்டேட் போர்ட் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்களோட ஃபீ ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க ஓப்பனா வெளியிடணும், June 10 நீங்க வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வருது. ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டில இருந்து இந்த மாதிரி கட்டணத்தை வந்து வரையறை செய்யறோம், நாங்க ஃபீ கேப்பிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு June 8 நீங்க வந்து நாங்க சொல்ற ஃபீ ஸ்ட்ரக்சர் ₹1 கூட நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. காலையில தூங்கி எழுந்தோடனே வந்த நியூஸ், இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து 848 பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு வந்து என்ஓசி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரியல. பிரெஞ்சை தூக்கிட்டாங்க, ஹிந்தியை வந்து மேண்டேட் பண்ணிட்டாங்க, 3rd ஆப்ஷனல் லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்ட கட்டாயமா சேர்க்கணும், ஆப்ஷனல் தான் பட் ஆனா சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 4th என்னன்னா, இருக்கிற ஸ்டேட் போர்டு மெட்ரிக் போர்டுக்குலாம் வந்து அவங்க சொல்ற ஃபீஸ் வரையறை தவிர அதுக்கு மேல நீங்க எதுவும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன ட்விஸ்ட்னா, இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கேன், ஸ்டேட் போர்டோ இல்ல மெட்ரிக் போர்டோ வச்சிருக்கேன்னா, இவங்க சொல்ற ஃபீஸ் வரையறைக்குள்ளதான் நான் வாங்கணும்னு என்ன கட்டாயப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, என்னால நான் எதிர்பார்க்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல டீச்சர்ஸ்க்கு சேலரியோ என்னால கொடுக்க முடியாது. அப்ப இவென்ச்சுவலி நான் என்ன பண்ணுவேன், சிபிஎஸ்இ போர்டுக்கு மாறுவேன். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ போர்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப கடைசியில தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுக்காக தான் பிள்ளைங்களை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் சேர்ப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. சிபிஎஸ்இல என்ன இருக்கும், மும்மொழி கொள்கை இருக்கும். இத்தனை நாளா மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். ஹிந்தி இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், 3வது ஆப்ஷனல் லாங்குவேஜா சான்ஸ்கிரிட் சேர்த்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. எனக்கு டிஎம்கே தான் ரொம்ப பிடிக்கும். சரி, டிவிக்கு பிடிக்காது. ஏன் டிவிக்கு பிடிக்காது? அது வந்து டிஎம்கே எல்லாமே பண்ணிக்கிறாங்க, டிவிக்கு எதுவுமே பண்ணல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினதுதான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்துலயும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். மாநில அரசு எங்களுக்கு போராட்டம் தருவதற்கான ஒரு இடத்தை கூட ஒதுக்காம மாணவர்கள் அப்படியே வர வர வந்து ஆடு மாடு போல கைது பண்ணுவது, அதே போல மாணவிகள் இருக்காங்க இந்த போராட்டத்துல, ஆண் காவலர்கள் பிடித்து இழுப்பதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கேவலமான கொச்சையான செயல் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறோம். முறையா ஒரு போராட்டம் நடத்த வந்தா கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடம் கிடையாதா என்ற கேள்வியை தான் இன்றைக்கு மாநில அரசை நோக்கியோ சிஎம் விஜய் அவர்களை நோக்கி இன்னைக்கு நாங்க கேள்வி எழுப்ப விரும்புறோம். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, யாருன்னே தெரியல ஒரு பொண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.